வணக்கம். ஞானமயம் யூடியூப் சேனலிலிருந்து ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகா போகர் சித்தர் போற்றி. போகர் இயற்றிய 7 லட்சம் பாடல்களை சுருக்கி போகர் 7000 என்ற நூலை எழுதியுள்ளார். இவற்றை செய்து முடிக்க அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் இங்கு மனப்பூர்வமாக உணர முடிகிறது. அறைந்திட்டேன் 7 லட்சம் கிரந்தந்தனை அன்பாக அதிசயங்கள் எல்லாம் பார்த்து குறைந்திட்டேன் போகர் 7000 கூறினேன் லோகத்து மாந்தருக்காக. அறைந்திட்டேன் 4 யுக அதிசயங்கள் யாவும் வாகமாக பாடி வைத்தேன் சத்தகாண்டம். அறைந்திட்டேன் சீன தேசம் யானும் சென்று பாடினேன் போகரிஷி புகழுவேனே என்று தம் முதல் காண்டத்தில் 6வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். பழனியில் உள்ள போகர் செய்த முருகன் சிலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நவ பாஷணங்களால் ஆனது. இவர் 18 சித்தர்களில் ஒருவர். எவ்வளவோ சித்தர்கள் இன்னும் நம் பூமியில் இருக்கிறார்கள். நமது அறிவுக்கு புலப்படுவதில்லை. அவர்கள் நம்முடன் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலங்கிநாதர் மற்றும் போகர் திருத்தாள் போற்றி. இனி முதல் காண்டத்தில் உள்ள என்னென்ன அந்த காண்டத்தில் சொல்லியிருக்கிறார் என்பதை ஒரு எசன்ஸ் போல பார்ப்போம். அவர் சொல்லும் அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நினைத்து கூட அல்லது கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டோம். தெற்கே தாமிரபரணி காவேரி முதல் வடக்கே பாயும் கங்கை வரையும் உலகின் 7 சமுத்திரங்களையும் குளிகை மூலமாக பார்த்துள்ளார். பாஷணம், மூலிகைகளின் இரகசியம், சித்த வைத்தியம், ரசவாதம், கைலாயம், மூலிகையின் சரக்கு விவரங்கள், மலைகள், பிரபஞ்சத்தின் ஆரம்ப நிலை, பல மன்னர்கள், மக்களின் வாழ்வியல் முறைகள், உலகில் பல இடங்களின் அதிசயங்கள், பல சித்தர்களின் சந்திப்புகள் என பல விஷயங்களை சொல்லியுள்ளார். உடலில் 7 சக்கரங்கள், அவற்றின் பஞ்சபூத தன்மைகள், நிறங்கள், அதன் வடிவம், அவற்றின் பீஜ மந்திரங்கள், அவற்றை எப்படி சகசரத்தில் சேர்ப்பது, அதற்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சியை பற்றியும் சொல்லியிருக்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி. மூலாதாரம் மண், சிவப்பு நிறம், பீஜ மந்திரம் லம். சுவாதிஷ்டானம் நீர், ஆரஞ்சு, பீஜ மந்திரம் வம். மணிபூரகம் நெருப்பு, மஞ்சள் நிறம் ரம். அநாதகம் காற்று, பச்சை நிறம் யம். விசுத்தி ஆகாயம், நீல நிறம் ஹம். இந்த மந்திரங்களை குருவின் ஆசி பெற்றுத்தான் ஒருவர் இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படி இந்த மந்திரத்தினை ஒவ்வொரு சக்கரத்தின் வழியாக உருவேற்றி மூலாதாரத்தில் சுருண்டு பாம்பு போல் கிடக்கும் குண்டலினியை தட்டி எழுப்பும் பொழுது சிவசக்தி இருக்கும் இடத்தை காட்டும் என்று கூறுகிறார். வாசியை போல வேறு எதுவும் இல்லை என்கிறார். வாசியை சிவ யோகிகளும் பிரம்மச்சாரிகளும் பொய் பேசாதவர்களும் கற்புடைய பெண்களும் தர்மத்தை கடைபிடிப்பவரும் இந்த வாசி பயிற்சியை செய்யலாம். இப்படி செய்யும் போது சமாதி நிலை கிட்டும் என்கிறார். உயர்ந்த நிலை சமாதி நிலை என்று சொல்கிறார். நிர்விகற்ப சமாதி, தத்வல்ய சமாதி, சவிகற்ப சமாதி, அகண்ட விருத்தி சமாதி, சஞ்சார சமாதி, ஆரூட சமாதி, சத்தானு, திரிச்சானு என பல வகை ஜீவ சமாதிகளை பற்றி சொல்கிறார். பிராணாயாமம் சரியான கால மாத்திரை அளவு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது கபம் கரைந்து அது கபாலத்தையே அசைத்து பார்க்கும் என்கிறார். பிராணாயாமம் செய்யும்போது நம் உடலில் எப்படி என்னென்ன மாற்றம் வரும்? உடலில் தாது சித்தியாகும், உடலில் உள்ள தசைகளின் தோஷங்கள் போகும், நோய்கள் வராது. தங்கத்தை போல, அதாவது செவ்வரளி போல தேகம் மின்னும், கண்களில் ஒருவித ஒளி பெறும், 6 சக்கரங்களும் சக்தி பெறும், 3 மலங்களும் ஆணவம், கண்மம், மாயை வெளியேறும், 72,000 பிரதான நாடிகள் சுத்தமடையும், தூரதிஷ்டி தெரியும், இனிய நாதம் கேட்கும், அண்ட சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி சித்தியாகும், எது சொன்னாலும் பலித்தமாகும்,
ஒவ்வொரு தாதுக்களையும் குளிகையாகவும் குழம்பாகவும் செய்ய முடியும் என்கிறார். சித்த மருத்துவ முறையில் பாஷணங்கள், பழச்சாறு, மூலிகைச்சாறு, சுண்ணம் ஆகியவற்றை எப்படி பக்குவப்படுத்துவது, எப்படி உபயோகிப்பது என சொல்லியுள்ளார். ஒவ்வொரு கற்பம் உண்டால் என்னென்ன பலன் வரும் என்பதையும் தேகத்தில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் எனவும் கூறியுள்ளார். கற்பம் உண்டு சமாதி நிலையை அடையலாம் எனவும் தன் குரு காலங்கிநாதர் உடன் ரசவாதம், குளிகை, மருத்துவம் எல்லாம் ஒரு யுகம் வரை கற்றதாக கூறுகிறார். நிறைய கற்பங்கள் செய்யவும் அவற்றை முறைப்படுத்தவும் அதற்கான சூத்திரங்களையும் அவற்றை சாப்பிடும் காலத்தின் அளவும் உணவின் கட்டுப்பாடு அதாவது பத்தியத்தை பற்றியும் கூறியுள்ளார். அந்த சமயத்தில் பெண்களின் போகம் கூடாது எனவும் எவற்றையெல்லாம் சாப்பிடலாம் எனவும் கூறியுள்ளார். முதல் காண்டத்தில் பலவிதமான கர்ப்பம் செய்யும் முறையை பற்றியும் அவற்றை உண்டால் என்ன பலன் கிடைக்கும், உடலில் கர்ப்பதேகமாக மாறும் என்பதை பற்றியும் பல பாடல்கள் பாடியுள்ளார். பல சித்தர்கள் பலவிதமான மூலிகைகளை கர்ப்பமாக உண்டு பல யுகங்கள் வரை இருந்திருக்கிறார்கள். யுகங்கள் எல்லாம் கால சுழற்சியில் மாறினாலும் அவற்றையெல்லாம் கண்டு எல்லா யுகங்களிலும் அறிந்தவர்கள் சித்தர்கள். திருமூலர் குமரி கற்பம், காலங்கிநாதர் ஓம கற்பம், பல யுகங்கள் பல கோடி யுகங்கள் இருந்திருக்கிறார். கோரக்கர் கஞ்சா கற்பம் 7 யுகம் வரை இருந்திருக்கிறார். கரிசாலை சிவயோகியார் 5 யுகமும், அவரி ராமதேவர் அவரிக்கற்பம் 7 லட்சம் வருடமும், வாமமுனிவர் செருப்படை கற்பம் 28 லட்ச காலமும், கொங்கணர் பொற்பாலை உண்டு 7 யுகமும், பதஞ்சலி பொற்றாலை கற்பம் உண்டு நிறைய யுகங்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காருன்னு சொல்ல வர்றார். தில்லையில் சிவனின் நடனத்தை கண்டார் எனவும் கூறப்படுகிறது. அதாவது பதஞ்சலி பொற்றாலை கற்பம் உண்டு தில்லையில் சிவனின் நடனத்தை கண்டார் எனவும் சொல்றாங்க. போகர் கொல்லல் கோவை கற்பம் உண்டு நீடுடி இன்னும் வரைக்கும் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றார். போகர் பாஷணங்களை வகையாக பிரித்துள்ளார். இயற்கையிலேயே விளையும் தாதுக்கள் மூலமாக பெறப்படுவது பிறவி பாஷணம். இவை 32 வகைப்படவும் எனவும் கூறுகிறார். இவ்வாறு இயற்கையாக கிடைக்கும் பாஷணத்தோடு சில வேதிப்பொருட்களை சேர்த்து உயர்ந்த வகை பாஷணங்களை உருவாக்கினால் அவை வைப்பு பாஷணம். இவை 32 வகைப்படும் எனவும் மொத்தத்தில் 64 வகையான பாஷணங்கள் உள்ளது எனவும் கூறியுள்ளார். அவற்றை செய்யும் முறையும் பிரித்து எடுக்கும் முறையும் அதற்கு பயன்படுத்தப்படும் கலன்கள், வடிகட்டிகள், பாண்டம் என பல வகைகள் அந்த பாடலில் கொடுத்துள்ளார். பல வகையான அளவு முறைகளையும் கூறியுள்ளார். அவற்றை எந்த நிலையில் ஸ்புடம் போடுவது என்பதை பற்றியும் கூறியுள்ளார். 1000 வராட்டிகளை கொண்டு ஸ்புடம் போடுவது மகா ஸ்புடம், 500 வகை வராட்டிகளை கொண்டு ஸ்புடம் போடுவது கஜபுடம், 200 வராட்டிகளை கொண்டு ஸ்புடம் போடுவது வராக ஸ்புடம், 8 வராட்டிகளை கொண்டு ஸ்புடம் போடுவது சேவல் புடம், 3 வராட்டிகளை கொண்டு ஸ்புடம் போடுவது கௌதாரி புடம், 1 வராட்டியை கொண்டு ஸ்புடம் போடுவது காடை புடம் எனவும் கூறுகிறார். இவையெல்லாம் வெப்பத்தின் அளவை பற்றி சொல்வதற்காக இந்த வராட்டிகளை இத்தனை வராட்டி யூஸ் பண்ணால் இவ்வளோ வெப்பநிலை உருவாகும் அப்படிங்கிறத பற்றி அந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். இப்படி முதல் காண்டத்தில் 7000 பாடலில் பல அதிசயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பாடலெல்லாம் நாமும் படித்து பயன்பெற வேண்டும். அப்பொழுதுதான் சித்தர்கள் எவ்வளவு இந்த உலகத்திற்கு நமக்காக தந்திருக்கிறார்கள் என்பது புரியும். நன்றி.